வணக்கம். இன்றைக்கி அண்ணாமலை டுடேல நம்ம அண்ணாமலை அவர்கள் மதுரைக்கு போயிட்டு திருப்பரங்குன்றம் கோயிலெலாம் போயிட்டு அங்கே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. ஒரு 25 மினிட்ஸ் ப்ரெஸ் மீட்டு. அதில் என்னெல்லாம் ஹைலைட்ஸ், அப்புறம் ஒரு சில வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் தான் இன்னையோட அண்ணாமலை டுடேல பார்க்க போகிறோம். நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ முதல்ல என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு சொன்னால், சிடிஆர் நிர்மல்குமார் அப்படிங்கிறவங்க தாவேக்கால இருந்து உங்களை பற்றி ஒன்று சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி அதெல்லாம் பேசாதீங்க, நான் உண்மையாக ஒன்று சொல்லிக்கிறேன், ஃபஸ்ட்டு எடுத்துன்னு ஒன்று சொல்லிக்கிறேன், நான் இன்னும் தமிழக வெற்றி கழகத்தை அடிக்கவே ஆரம்பிக்கல. நான் முதல்லையே அவர் வரும்போதே நான் வரவேற்கிறேன் நீங்கள் அரசியலுக்கு வர்றதை, அதனால் நல்லபடியாக பண்ணுங்கள், மக்கள் உங்களுக்கு ஆதரவு இருக்கான்னு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டேன். நான் அவங்க என் கூட அலையன்ஸுக்கு வந்தாங்கன்னா ஒரு மாதிரி, அலையன்ஸுக்கு வரலன்னா ஒரு மாதிரி, அந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஆள் கிடையாது. எப்போவுமே சொல்கிறேன், அவங்க அரசியலுக்கு வரட்டும், அரசியலில் மக்கள் முடிவு பண்ணட்டும்னு சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் இந்த 2ஆம் தர 3ஆம் தர ஆளுங்கள்லாம் வச்சு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அப்புறம் நான் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுவேன். இது ஒரு வார்னிங்காக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த ஆள்லாம் யார், முதல்ல பிஜேபியில் இருந்தார், அதுக்கப்புறம் ஏடிஎம்கே போனார், அதுக்கப்புறமா இப்போ டிவிகே போயிருக்கிறாரு, போயிட்டு என்னைய வேறு தேவையில்லாமல் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு கட்சி மேலே ஒரு உடன்பாடு இல்லை. பொதுவாக இப்போ இவராக இருக்கட்டும், இப்போ எஸ்வி சேகர் பற்றியும் கேட்டிருக்காங்க. அது ரெண்டு சேர்த்து நான் ஒரே தான் சொல்லிடுறேன். எஸ்வி சேகர் பற்றி கேட்கும்போது அவரெல்லாம் ட்ராமா பண்ணிட்டு இருக்காரு, ட்ராமா நடிகர். அவர் தொழிலை மட்டும் பண்ணாமல் அவர் போயிட்டு சிஎம் ஸ்டாலினுடைய காலில் விழுந்து கலைமாமணி விருது, இந்த மாதிரி விருதுக்காக அவர் பண்ணிட்டுருக்கிறாரு. நான் பிஜேபியில் இருந்தேன்னு எல்லோரும் சொல்கிறீங்க. ஒரு கட்சி மேலே உங்களுக்கு உடன்பாடு இருக்குன்னு சொல்லி கட்சிக்கு வரீங்கன்னு சொன்னால் தலைவர்கள் வருவாங்க போவாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் தாவி போயிட்டுருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த ஒரு கொள்கை உடன்பாடும் கிடையாது. நீங்கள் மற்றவங்களை நம்பி வாழக்கூடிய, பிச்சை எடுத்து வாழக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறீங்க. நீங்களாம் அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் சொல்லிட்டு 2 பேருக்குமே சொல்கிறார். ஆக்சுவலாக எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, முதல்ல பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸில் இருக்கும்போது பிஜேபியோட ஐடி விங் ஹெட்டு, முக்கியமான பொறுப்பு இல்லையா, 2 பேர் அலையன்ஸில் இருக்கும்போது ஒரு கட்சியோடைய ஐடி விங் ஹெட்டை ஏடிஎம்கே எடுத்துக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய தப்பு. அலையன்ஸில் இருக்கிற ஒரு பார்ட்டியிலிருந்து நீங்கள் ஒரு ஆளை உருவி ஒரு பார்ட்டிக்குள்ளே வச்சுக்கிறதுங்கிறது தப்பு இல்லையா? அதுவும் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நேரடியாக அவரை வெல்கம் பண்ணி ஃபோட்டோலாம் போட்டு அவரை கட்சியில் எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இதை என்ன பண்ணணும்னா எல்லாருமே சொல்லணும். என்ன சொல்லணும்னு சொன்னால், ஒரு அலையன்ஸ் பார்ட்னராக இருந்துட்டு அவர் தப்பு பண்ணுறாருன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அப்போ அவங்க எதுவுமே சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தபோது எல்லாருமே அண்ணாமலை அவர்கள் பேசுகிறதா பெருசாக இவர் அலையன்ஸில் இருந்துக்கிட்டே தப்பாக பேசுகிறார், அலையன்ஸில் இருந்துக்கிட்டே இப்படி பேசுகிறாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அப்போ கூட அண்ணாமலை அவர் சொல்லுவார், நான்லாம் இந்த மாதிரி ஷாப்பிங் ஸ்ப்ரீ போனோம்னா தாங்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக இப்போ இன்னொன்று கூட, இப்போ காயத்ரி ரகுராம் சொல்லிட்டு சினிமா டான்ஸர் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிஜேபியிலேருந்து ஏடிஎம்கே போயிருப்பாங்க. ஸோ இப்போ கண்ணு முன்னாடியே அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால், அலையன்ஸில் இருக்கிற பார்ட்டிகிட்டேருந்தே ஒருத்தரை எடுத்து அவங்க பார்ட்டியில் ப்ராமினன்ஸ் கொடுத்து சேர்த்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை ரொம்ப கோவப்பட்டார். அவருக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப அதிகமான ஒரு கோவம், இல்லாட்டி இந்த ஏடிஎம்கே அலையன்ஸ் கூட உள்ள ஒரு வெறுப்பு மாதிரி காமிக்கப்பட்டது, இல்லாட்டி அந்த ஒரு பிரச்சனை தெரிஞ்சது இந்த சிடிஆர் வெளியே போனதுலேருந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்படி நீங்களும் உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்ட்ரைக் ஆச்சுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ அவரை பற்றி கேட்கும்போது அவர் கடுப்பாயிட்டார். இந்த மாதிரி அவனை பற்றிலாம் பேசாதீங்க, 2ஆம் தர 3ஆம் தர ஆளுங்க பற்றிலாம் பேச வேண்டாம், டிவிக்கே ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறார் ஸ்பீச்சே, இன்டர்வியூ, அந்த ப்ரெஸ் மீட் அப்படி தான் ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறமா இந்த நியூஸ் 24/7 அந்த பத்திரிகையாளர் தாக்கப்பட்டார் இல்லையா, அதை பற்றி கேட்கும்போது இது எவ்வளோ மோசமானது, அவர் எம்எல்ஏ மேலே டிஎம்கே ஆக்ஷன் எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம். அந்த வீடியோவே ரிலீஸ் ஆகிருக்குதாம்மா. அதாவது அந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன். நிருபரை தாக்குறது, ஒரு 25 lakhs ஒர்த் ஆஃப் பொருட்கள்லாம் சேதம் பண்ணுது, அதாவது கேமரா அதெல்லாம் சேதம் பண்ணிவிட்டு அந்த எம்எல்ஏயே தாக்குற வீடியோவே வந்திருக்குது. அப்போ இதுக்கு மேலே கூட அவங்க ஆக்ஷன் எடுக்காட்டி எவ்வளோ மோசமான ஒரு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் திருப்பரங்குன்றம் விவகாரம் பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அந்த மதுரையோட அட்மினிஸ்ட்ரேஷன், அது கலெக்டராக இருக்கட்டும், அப்புறமா கமிஷனர், அப்படி 2-3 பேர் கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்குறாங்க. அது எவ்வளோ பெரிய தலைக்குனிவு. இது என்னன்னு சொன்னால், கோர்ட் என்னோட பரிந்துரை என்னன்னு கேட்டிங்கன்னா, கோர்ட்டுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக டிக் பண்ணி இவங்க சரி இவங்களை பலிகளை ஆக்குறாங்க, ஆனால் இவங்களுக்கு யார் இந்த மாதிரி ஆர்டர்ஸ் கொடுத்தது, 144 ஒரு குக்டு பேப்பர்ஸ் வச்சு பண்ண சொன்னது, இந்த மாதிரிலாம் அதுக்கு டீப்பாக நீங்கள் போயிட்டு அவங்களையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா உள்ளே இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் ஒன்று கோர்ட்டுக்கும் அண்ணாமலை வச்சார். நேற்று ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லியிருந்தார், இன்றைக்கி ப்ரெஸ் மீட்லேயே திரும்ப சொல்கிறாரு. அப்புறம் தமிழ்நாடு காங்கிரஸ் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பற்றி ஒரு கேள்வி வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி காங்கிரஸ் அவங்களுக்கு கட்சிக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் மேலே அவங்களால ஆக்ஷன் எடுக்கிறது கூட அவங்க முடியாத அளவுக்கு கேவலமான ஒரு வீக் பொசிஷனாக காங்கிரஸ் இருக்குது. இன்னுமே அவங்களுக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்குது. அவங்களுடைய நேஷனல் லீடர்ஷிப் ஒன்று சொல்லுது, லோக்கல் லீடர்ஷிப் ஒன்று சொல்லுது, யார் கூட இருக்குது தெரியல, டிஎம்கே கூட இருக்கணுமா இல்லாட்டி டிவிகே கிட்ட போகணுமா, எதுவுமே அவங்களுக்கு தெரியல. அவ்வளோ மோசமாக இருக்கிறாங்க. முதல்ல டிஎம்கே அலையன்ஸில் 60 சீட் இருந்தவங்க இப்போ கிட்டத்தட்ட 25 சீட்டு கிட்ட வரைக்கும் வந்துட்டாங்க அலையன்ஸுக்குள்ளேயே. அப்படி கட்டருமா தேஞ்சிட்டு இருக்காங்க. முன்னாடி ஒரு காலத்தில் தமிழ்நாடு ஆட்சி பண்ண கட்சி இப்போ டிஎம்கேக்கு அடிமையாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இது ரொம்ப நாளாக உறுத்திட்டே இருக்க விஷயம்னா என்னன்னு சொன்னால், இவங்க பிஜேபி ஏடிஎம்கே 2 பேர்த்தையும் ஒரே கல்லில் அடிக்கிறாங்க. எப்படி அடிக்கிறாங்கன்னு சொன்னால், ஏடிஎம்கே பிஜேபியோட அடிமை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறது. இந்த நரேட்டிவ் இருக்குல்ல, இந்த நரேட்டிவ் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமாவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறமா மோடி இவங்க 2 பேர்த்தையும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதுக்காக இவங்க 2 பேர்த்தையும் அடிமையை பயன்படுத்துகிறாருன்ற ஒரு நரேட்டிவை ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. இப்படி சொன்னால் 2 பேருக்குமே அடி.
ஏடிஎம்கேக்கும் ஒரு இமேஜ் ட்ராப் ஆகுது, அடிமை அந்த மாதிரி. பிஜேபியும் வில்லனைஸ் பண்ணப்படுது. இது ரெண்டு எப்படி ப்ரில்லியண்ட்டான ஒரு காயின் பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்போ இதே தான் வந்து என்னென்னா அந்த அலையன்ஸுக்கும் வந்து பொருந்தும். ஆக்சுவலி அங்கே என்ன பண்ண முடியாதுன்னா டிஎம்கே வந்து காங்கிரஸ் அடிமைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா டிஎம்கே வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் காங்கிரஸ் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் ரொம்ப வீக்காக தான் இருக்குது. ஆல் இண்டியாலேயுமே காங்கிரஸ் பயங்கர வீக்காக இருக்குது. இங்கே இருக்கிற ஒரு சில எம்பி சீட்டுகளுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே விட்டு கொடுக்குறாங்க. அப்போ இதுக்கு கவுண்டர் நெரேட்டிவாக காங்கிரஸ் வந்து டிஎம்கே அடிமையாக இருக்குதுங்கிற நெரேட்டிவை செட் பண்ணி ஆகணும். இன்ஃபேக்ட் அது உண்மையும் தான் வச்சுக்கோங்களேன். இவர் சொல்கிற எல்லா விஷயங்களும் எடுத்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஆக்சுவலாக தான் இருக்கும். எதுவுமே எதிர்த்து பேச முடியாமல், எதுவுமே பண்ண முடியாமல் தான் உட்காந்துருக்குறாங்க. அப்போ இந்த கவுண்டர் நெரேட்டிவ் இவ்வளோ நாளாக எப்படி பில்டு பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியம் எனக்கு. ஆக்சுவலாக இந்த கவுண்டர் நெரேட்டிவ் பில்டு பண்ண வேண்டிய தேவை யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏடிஎம்கேக்கு தான் இருக்குது. ஏன்னா பிஜேபி வில்லனைஸ் பண்ணப்பட்டாலுமே பிஜேபி வளர்ந்துட்டுருக்கு. பிஜேபி இப்போ வந்து 11.5% ஓட்டு வரைக்கும் வந்துருச்சு. ஆனால் ஏடிஎம்கே வந்து சரிஞ்சிட்ருக்கு. ஜெயலலிதா அவர் இறந்ததுலேருந்து கண்டினியூஸாக ஏடிஎம்கே சருகிட்டே தான் இருக்குது. இன்னுமே அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க 2021 75 சீட் வாங்கிட்டாங்க, 75 சீட் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாரு நிறைய பேர். ஆனால் 70 சீட் வாங்கினதுக்கு வந்து ஓபிஎஸ் அவர்கள் கூட இருந்தார். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் போயிட்டார். அப்படி இறங்கிட்டே தான் வருது. அப்போது இந்த ஆன்டி கவுண்டர் நெரேட்டிவ் காங்கிரஸ் வந்து அடிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர புஷ் பண்ண வேண்டிய நெரேட்டிவ் ஏடிஎம்கேவோடது. அவங்க பண்ண தவறுறாங்க. அட்லீஸ்ட் இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து அதை எடுத்து பேசுகிறது பிரில்லியண்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இவங்க இது எடுத்துகிட்டு போவாங்களா, பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்தர் தான் பார்க்கணும். அதுக்கப்புறமா சேகர் பாபு பற்றி கேட்குறாங்க. சேகர் பாபு மேலே அண்ணாமலை அவர்களுக்கு சம்மகம் ஆக்சுவலி அட்டி இது பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு கோவிலில் இருக்கிற பல்லி மாதிரி அது ஒரு ஜந்து, சிஎம் ஸ்டாலின் ஒரு வண்டியில் ஒட்டிட்டு போகிற ஜந்து, அவரெல்லாம் பேசுகிறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசம் அவர் பண்ணுறது. இன்னும் ரவுடி மாதிரி இருக்கார் அவர். என்ன சொல்கிறது, கோயிலெலாம் போயிட்டு ரவுடித்தனம் பண்ணிகிட்ருக்காரு. அவரெல்லாம் ரொம்ப இதுன்னு சொல்லிட்டு பயங்கர பேஷ். அதெல்லாம் பயங்கர ஒரு தைரியம், ஒரு கிளாரிட்டி, மனசுக்கெல்லாம் பேச முடிஞ்சால் தான் வந்து நீங்கள் ஒரு சிட்டிங் மினிஸ்டர்லாம் திட்டவே முடியும். 2-3 விஷயம் வேணும். ஒன்று வந்து என்ன சொன்னால் ஒரு கிளாரிட்டி வேணும், இன்னொரு தைரியம் வேணும். அப்படி இல்லைன்னா இப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு வேறு யாருமே இவ்வளோ தூரம் ஓப்பனாக ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நம்ம பார்க்குறதே இல்லை. எங்கேயாவது லோக்கலில் ஒரு சிலர் வந்து தெருமுனை கூட்டத்தில் பேசுவாங்களா இருக்கும், அது டிஃப்ரெண்ட்டு. மெயின் ஸ்ட்ரீமில் இவ்வளோ தூரம் டேரிங்காக பேசுகிறதெல்லாம் வந்து நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. ரொம்ப ரேராக தான் நடக்குது. ஜெயலலிதா அவர்களுக்கு அப்புறமா இவ்வளோ தூரம் ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறது வந்து அண்ணாமலை அவர்கள் தான். அவரை வந்து தப்பாக பேசுகிற பிஜேபிக்குள்ளே இருக்கிறவங்க மேலே ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறது தான் வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். இப்போ கூட பார்த்தோன்னா இப்போ கல்யாண் ராமன் இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் இன்னுமே நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி அவர் எல்லா டிவிலையும் போய்ட்டு பிஜேபியை ரெப்ரசென்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கார். அப்போ அதை பார்க்கும்போது நம்மளுக்கே கிளியராக தெரியுது இவங்க உள்ளேருந்தே வேணுன்னே சவாட்டேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து திரும்ப தோண்டிகிட்டு இருக்குது. அப்புறம் கனிமொழி அவர்கள் பற்றி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், கனிமொழி அவர்கள் வந்து போய் ஒரு மனநல மருத்துவர் பார்க்குறது நல்லது. அவங்க இந்த ரெமோ அன்னியன் மாதிரி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இஷ்டத்துக்கு தோன்றப்பறம் ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் அவங்கெல்லாம் வந்து அவங்க பேசுகிறதுக்குலாம் அவங்க தகுதியே கிடையாது. அவங்க முதல்ல போயிட்டு அதை முதல்ல சரி பண்ணிக்கணும், அந்த மல்டி பர்சனாலிட்டி டிசார்டரை சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் மதுரை எம்பி வெங்கடேசன் அவர்கள் பற்றி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அவருக்கெல்லாம் இந்த ஊரில் 10,000 ஓட்டு தான் இருக்குது, மற்ற எல்லாமே டிஎம்கே ஓட்டு வச்சு தான் அவர் ஜெயிக்கிறதுனால அவர் வந்து டிஎம்கே கிட்ட அடிமை மாதிரி கிட்டத்தட்ட டிஎம்கே பற்றி எதுவுமே பேசாமல் மௌனம் காத்துட்டு தான் இருப்பார். இங்கே அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையில், அவங்களுக்குள்ளே இருக்க ஈகோவில் மதுரையவே வந்து குப்பை காடை ஆக்கி வச்சுருக்காங்க. 10 லட்சம் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய நகரங்கள் லிஸ்ட்டில் எடுத்து பார்த்தா மதுரைக்கு தான் லாஸ்ட் ரேங்க்கு. அப்போது சங்கம் வளர் தமிழ் அப்படிப்பட்ட ஒரு மதுரை, காசி மாதிரி ஒரு புண்ணியஸ்தலமான மதுரையை வந்து இவ்வளோ கேவலமாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்கள் தான் அதுக்கு சரியான ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரொம்ப வருத்தம் தான். கம்யூனிஸ்டே ஒரு சில இடத்துல தான் இருக்குது. அதில் ஒன்று மதுரை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கரும்புள்ளி மதுரைக்கு அப்படிங்கிறது வருத்தம் தான். சரி, மீனாட்சி அம்மனை காப்பாற்றணும், அடுத்த வாட்டியாவது சரியாகணும். அப்புறம் அண்ணாமலை அவர்கள் வந்து பொறுப்புலேருந்து இது பண்ணதை பற்றி ஒரு கேள்வி வருது. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஆர்கனைசேஷனல் ஒர்க். இப்போ ஒரு 6 கான்ஸ்டிடியூன்சியை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது என்னன்னு சொன்னால், ஆர்கனைசேஷனில் நான் வந்து அங்கே இருக்கிற கட்சியை பலப்படுத்துது, அங்கே இருக்கிற பூத்தை சரிப்படுத்துது, இதெல்லாம் தான் வேலைகள். இந்த மாதிரி வேலைகளுக்குலாம் நமக்கு நேரம் கொடுக்கணும். அந்த ஊரில் போய் தங்கியிருக்கணும், அத்தனை நாள் 3 நாள் 4 நாள் தங்கியிருக்கணும். நம்ம போகலைன்னு சொன்னால் அதை அவமரியாதைப்படுத்துகிற மாதிரி. அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன், அரசியலில் நம்ம எங்கே விலகிறோம். இப்போ நீங்கள் ப்ரெஸ் மீட் வைக்கிறேன், நீங்கள் எல்லா கேள்வி கேட்குறீங்க, அரசியல் கேள்விகள்லாம் பதில் சொல்கிறேன், அது நடந்து தான் இருக்குது. நான் வந்து ஆல் இண்டியா பிரசிடென்ட் நிதி நவீன் அவர்கள் பொறுப்பேற்கும் போது, நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போதுமே நான் வந்து மேலிடத்தில் சொல்லி என்னால் வர முடியாது, நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி போகாமல் அடுத்த நாள் தான் போயிருந்தேன். இது வந்து ஒரு பொறுப்பு. அந்த ஊரில் உள்ள வேலைகளை பார்க்குறதுன்ற பொறுப்பு. நம்ம மாநில தலைவராக இருந்தவங்க நம்ம எல்லா வேலைகள் பண்ணுவாங்க, அதனால் என்னென்ன வேலைகள் இருக்குது நமக்கு தெரியும். இல்லை, இந்த வேலை நான் பண்ண முடியாது, நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து சொல்லாமல் வலிப்பிருக்கலாம், ஆனால் எப்போவுமே நான் வந்து வெளிப்படையாக பேசக்கூடிய ஆள். அதனால் நீங்கள் கேட்டிங்க, நான் எல்லாம் வெளிப்படையாக சொல்லிட்டேன். ஆனால் என்னால் வந்து அந்த பொறுப்பு எடுத்து வேலை பண்ணாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறது அது பயங்கர வேலிடான பாயிண்ட். ஏன்னா இது சொல்லியிருக்க வேண்டாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அவர் சொல்லாமல் இது சொல்லியிருக்க வேண்டாம்னா வெளியே சொல்லியிருக்க வேண்டாம்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இந்த பொறுப்பை பண்ண மாட்டேனே சொல்லிக்க வேண்டாங்கிறாங்க. அது என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, பாதி பேர் சும்மா பொறுப்பு வாங்கி வச்சுட்டு அதை பண்ணுறனா பண்ணலையாங்கிறது கவலையே கிடையாது.
பேருக்கு மட்டும் அந்த பொறுப்பு இருக்கும். இப்போ மன்மோகன் சிங்கே இருக்கிறாரு, பிரைம் மினிஸ்டராக இருந்துட்டார், ஆனால் அதுக்கு உண்டானதெல்லாம் மற்றவங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபாரின் டெலிகேஷன் கிட்டே அவர் கை கொடுக்காமல் சோனியா காந்தி கை கொடுக்குறதா நடந்திருக்குது. அதனால் நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணலாம், நீங்கள் வந்து வேலையே பண்ணாமல் கூட நீங்கள் அந்த பொறுப்பு வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் அதை அவர் பண்ண மாட்டேங்கிறாரு. அது வந்து ஒரு மரியாதைக்குரிய ஒரு விஷயம் தானே. அது நிறைய பேருக்கு புரியல. நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசணும்னு நினச்சேன். டைம் கிடைச்சா நம்ம பேசுவோம். ஸோ இதில் தான் வந்து இன்னையோடைய அண்ணாமலை டுடே. அதுக்கப்புறமா 2-3 பர்சனல் நிகழ்ச்சிகளில் கலந்துருக்கிறாங்க. நான் அந்த பர்சனல் ஃபோட்டோஸ் அண்ட் இதில் நம்ம எப்பவுமே ஷேர் பண்ணுறதில்ல. ஸோ உங்களோட கருத்துக்கள் வேறு என்னென்ன இருக்குங்கிறத பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் ஷெட்யூல் சந்திக்கிறேன். வணக்கம்.